பாலிவுட் பிரபலமான கரண் ஜோஹர் தனக்கு பாடி டிஸ்மார்பியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கிறதா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு 8 வயசுல இருந்தே என்னோட உடல் மீதான ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அதாவது என்னால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்னோட உடலை வெளிக்காமிச்சிக்க முடியாது. ரொம்ப தொல தொலன்னு ட்ரெஸ் பண்ணிப்பேன். என்னோட உடல் மீதான ஒரு சந்தேகம் எனக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னுடைய உடல் பெண்மையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சின்ன வயசுல இருந்தே என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. நான் ஒரு கட்டத்துல வீட்ல தனியா ரூம பூட்டிட்டு அழுகவெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு பாடி டிஸ்மார்பியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. இந்த நோயினால தான் என்னால என்னோட உடலை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வெளிக்காட்டிக்க முடியல. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இறங்கணும் அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாடி டிஸ்மார்பியா அப்படின்னா என்ன அப்படின்னா, தங்களுடைய தோற்றத்தை பத்தி ரொம்ப எதிர்மறையான சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு மனது சம்பந்தப்பட்ட நோய் அப்படின்னு சொல்றாங்க. பாடி டிஸ்மார்பியா இருக்கிறவங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி கண்ணாடி பார்த்துப்பாங்க. உடைகள் சரியா இருந்தாலுமே அடிக்கடி அதை சரி பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம தன் மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். தான் அழகா இல்ல அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்துட்டே இருக்கும். நாங்க ரொம்ப குண்டா இருக்கமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். என்னதான் இழைச்சிருக்காங்க அப்படின்னாலும் என்னுடைய எடை போதுமானதா இல்ல. நான் ரொம்ப குண்டா இருக்கேன். இல்லைன்னா என்னுடைய வெளி தோற்றம் அவ்வளோ சிறப்புடையதா இல்ல அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை இந்த நோய் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த பாடி டிஸ்மார்பியா இருக்கிறவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறது. வெளியில போய் சோசியலைஸ் ஆக முடியாம இருக்கிறது. நிறைய கூட்டங்கள்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேச முடியாம இருக்கிறது. யாராவது தங்களோட பழகுறாங்க அப்படின்னாலுமே ரொம்ப அவங்களோட பழகாம அதுல இருந்து ஒதுங்கியே இருக்கிறது. கூட்டங்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது. இந்த மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த பாடி டிஸ்மார்பியா அப்படிங்கிற நோய் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடி டிஸ்மார்பியா ரொம்ப இளமை வயதிலேயே தொடங்கிடும். ஆண்கள் பெண்கள் இருபாலரையுமே இது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் ஆண்கள் பெண்கள் இருபாலரையுமே பாதிச்சாலும் குறிப்பா ஆண்களை அதிகம் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த பாடி டிஸ்மார்பியா பத்தி திரைத்துறையை சார்ந்தவங்க இன்னும் யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபல பாடகி பில்லி எய்லிஷ் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பாடி டிஸ்மார்பியா இருக்கு. என்னால ரொம்ப சின்ன கிளாத் போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. குட்டி கிளாத்ஸ்ல என்னால எப்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் உச்சகட்டமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னால மிரரை பார்த்து சந்தோஷப்பட முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே போல மேகன் ஃபாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பாடி டிஸ்மார்பியா இருக்கு. என்னால மத்தவங்க என்ன பார்க்குற விதத்துல எப்பவுமே என்ன பார்த்துக்க முடியாது. என்னால அழகா என் உடலை நேசிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே போல லிசோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்குமே பாடி டிஸ்மார்பியா இருக்கு. ஆனா நான் அதுல இருந்து எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கேன். இதுக்கான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒண்ணா அதுல இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது பத்தி அவினாஷ் டிசோசா அப்படிங்கிற பிரபல சைக்காட்ரிஸ்ட் ஒரு செய்தித்தாள் நிறுவனத்துக்கு அளிச்சிருந்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நிறைய பிரபலங்கள் எங்க கிட்ட வராங்க. அது எதுக்காக அப்படின்னா, அவங்க எல்லாருமே தன்னுடைய அழக பத்தின பயத்தால வராங்க. அவங்களுக்கு இந்த பாடி டிஸ்மார்பியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. அதுல இருந்து அவங்க வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. தங்களை ரொம்ப அழகா காமிச்சுக்க நிறைய சர்ஜரிஸ் பண்ணிக்கிறாங்க. சமீபமா ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பெல்லி பட்டனை ஆப்ரேட் பண்ணி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் அழகு சார்ந்த தங்களுடைய ஒரு தாழ்வுணர்ச்சி நிறையவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி தன்னுடைய உடல் மேல கான்ஃபிடன்ஸ் இல்லாம யாரும் இருக்கிறத நீங்க பார்த்தாவோ இல்லை நீங்க அப்படி ஃபீல் பண்ணாவோ உங்களால அதுல இருந்து வெளியில வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்டை கன்சல்ட் பண்றது ரொம்பவே சிறந்த விஷயமா இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்மளுடைய உடலை நம்ம நேசிக்க பழகிறது இதுக்கு இன்னும் ஒரு சிறந்த தீர்வாவே இருக்கும்.